மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வயநாடு நிலச்சரிவு ரூபாய் 153 கோடியை பிடித்தம் செய்தது ஒன்றிய அரசு. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். பால்முருகன், தற்போது வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக 153 கோடியை ஒன்றிய அரசு பிடித்தம் செய்திருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன? அதாவது வயநாடு நிலச்சரிவு நடந்து 4 மாதம் ஆகிவிட்டது. நிலச்சரிவு நிவாரணத்திற்கும் மீட்பு பணிகளுக்கும் ஒன்றிய அரசு கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று கேரள அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனால் ஒன்றிய அரசை பொறுத்தளவில் இந்த மாநிலங்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் பேரிடர் நிதி மட்டுமே விடுவிக்கப்பட்டு வருகிறது. அதிலும் இந்த முறை வயநாடு மீட்பு பணிகளுக்கு இராணுவம் தரப்பிலிருந்து ஹெலிகாப்டர்கள் அனுப்பிய விவகாரத்தில் 153 கோடி ரூபாயை பிடித்தம் செய்து மீதி தொகையை மட்டுமே வழங்கி இருப்பதாக தற்போது தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து சிபிஎம் உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய அரசு எழுத்துப்பூர்வமாக நாடாளுமன்றத்தில் பதில் அளித்துள்ளது. அதில் தான் இந்த விவரங்கள் தெரிவித்திருக்கின்றன. அதாவது வயநாடு நிலச்சரிவின் போது இராணுவம் தரப்பிலிருந்து ஹெலிகாப்டர் அனுப்பப்பட்டு மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதற்காக 153 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு பிடித்தம் செய்திருக்கிறது. அதற்கான செலவுகள் என்று கூறி இந்த தொகை பிடித்தம் செய்யப்பட்டிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. ஆனால் வயநாடு பேரிடருக்காக ஒரு சிறப்பு நிதியை இதுவரை ஒன்றிய அரசு வழங்கவில்லை. தொடர்ந்து கேரள அரசு இதற்கான கோரிக்கைகளை வைத்து வருகிறது. அதனை வழங்காத ஒன்றிய அரசை கண்டித்து இன்று கேரளாவில் போராட்டமும் நடைபெறுகிறது. திருவனந்தபுரத்தில் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை ஆளும் இடதுசாரி கட்சிகள் மேற்கொள்கிறார்கள். மாவட்டம் தோறும் ஒன்றிய அரசு அலுவலகங்களை நோக்கிய முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துகிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் ஒன்றிய அரசு தற்போது இந்த 153 கோடி ரூபாயை பிடித்தம் செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இது வயநாடு மக்களை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. திவ்யா, பால்முருகன், இதற்கு கேரள அரசின் தரப்பில் என்ன மாதிரியான எதிர்வினை சொல்லியிருக்கிறாங்க? அது கேரள அரசை பொறுத்தளவில் தொடர்ந்து ஒன்றிய அரசு கேரளா உள்ளிட்ட பல மாநிலங்களை புறக்கணித்து வருகின்றன என்று ஏற்கனவே புகார் தெரிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டவர்கள் ஒன்றிய அரசுக்கு தொடர்ந்து கடிதங்களை எழுதி வருகிறார்கள். குஜராத், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கு கூடுதல் பேரிடர் நிவாரண நிதிகளை வழங்கக்கூடிய அரசு தென் மாநிலங்களை பொதுவாக புறக்கணித்து வருவதாக அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் வயநாடு நிலச்சரிவு ரூபாய் 153 கோடியை பிடித்தம் செய்துள்ளது ஒன்றிய அரசு. இது தற்போது அம்பலமாகியுள்ளது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.